ஆனந்தி, என்னடி உடனே வந்துட்ட? வராம எங்கக்கா போக சொல்றீங்க? என் பிரச்சனையோட ஆணி வேற தேடி நான் இங்க வந்ததே ஆகணும். திடுதிப்புன்னு அந்த சுயம்பலிங்கம் பிரச்சனை பண்ணதும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. மனசு தாங்காம இங்க வந்துட்டோம். அதெல்லாம் பரவாயில்லக்கா. நீ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கன்னு இங்க யாருக்குமே தெரியாது ஆனந்தி. இவ்ளோ பேர் உன் கூட இருந்தோம், உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்க விட்டுட்டோன்னு நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது ஆனந்தி. எங்களை மன்னிச்சிடு ஆனந்தி. ஆமா ஆனந்தி, எங்களை மன்னிச்சிடுறி. நீங்க என்னக்கா தப்பு பண்ணீங்க? நான் மன்னிக்கிறதுக்கு? நடந்ததையே நினைச்சு அழுது புலம்ப நான் இங்க வரல. நிறைய அழுதுட்டேன். இனிமே அழுகவே மாட்டேன். போதும்க்கா. அழுகிறதுனால ஏதோ மாற போறதில்ல, புலம்புறதுனால ஏதோ நடக்க போறதும் இல்ல. நேத்து வரைக்கும் என் வாழ்க்கை மட்டும்தே கேள்விக்குறியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா யார் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இம்புட்டு கஷ்டப்பட்டனோ, இப்ப அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் எந்த தப்பும் நடக்கலன்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும். அதுக்காகதான் இங்க வந்திருக்கிறேன். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். அது நடக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். நானும் கவலைப்படல. இன்னிலிருந்து நான் புது ஆனந்தி. நீங்களும் அப்படிதே பார்க்கணும். எனக்கு இந்த கொடுமையை செஞ்ச அந்த அயோக்கியனை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். என்னன்னு சொல்லு ஆனந்தி. எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்த விஷயம் உங்களை தவிர இங்க வேற யாருக்கெல்லாம் தெரியும்? இல்ல ஆனந்தி, வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம் ஆனந்தி. இத போய் எப்படி ஆனந்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம்? இந்த கம்பெனில இருக்கிற யாரோ ஒருத்தந்தே இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு தெரியும். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. சொல்லிட்டல, நாங்க பாத்துக்கிறோம். இங்க இருக்க எல்லாரையும் நாங்க பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். வாங்க டீச்சர் மேடம். என்ன மேடம், அக்கா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டீங்க? ஆமா, என்ன பட்டிக்காடு மெத்த படிச்ச மாதிரி புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு? எப்பவுமே நீ வேலைக்கு சீக்கிரமா வரமாட்ட, இன்னைக்கு என்ன அதிசயமா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? அதுவும் பெரிய டீச்சர் மாதிரி புடவை கட்டிக்கிட்டு. சார், அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ கட்டுறா. அது ஒரு குத்தமா சார்? ஏன் சார், அந்த பொண்ணே கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கா. ஏன் சார் தேவையில்லாம அவளை போய் சீண்டிட்டு இருக்கீங்க? ஏய், நான் இவ்வளவு கேள்வி கேக்குறது உனக்கு சீன்ற மாதிரி இருக்கா? உனக்கு எங்கடா வலிக்குது? ஆமா, ஏன் இந்த மாற்றம்? நாம மாறினாதே வாழ்க்கையும் மாறும். மாறும் மாறும். சரி, உன் அக்கா கல்யாணத்தை முடிக்கதான் நீ ஊர்ல இருந்து வேலைக்கு வந்ததா சொல்லிக்கிட்டு இருந்த. இப்பதான் கல்யாணத்தை நல்லா பெருசா சிறப்பா பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? ஊர்லயே இருந்துட வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்த? ஓ, ஒருவேளை உன் தேவையெல்லாம் இன்னும் முடியலையோ? உன் அக்கா கல்யாணத்தை எப்படி மகேஸ்வர ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு பண்ணியோ, அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் மகேஸ்வர் தலையில நல்ல மொட்டை அடிச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்றியோ? போதும் சார், அவளே நொந்து போய் வந்திருக்கா. அவளை நிம்மதியா வேலை பார்க்க விடுங்க. என்ன ஆளாளுக்கு இவளுக்கு என்னமோ ரொம்ப சப்போர்ட்டா பேசுறீங்க? வழக்கமா உன் ரோமியோ
உன் ஹீரோ தானே உனக்கு சப்போர்ட்டா பேசுவாரு. இன்னைக்கு வரலையா? ஒருவேளை உன் அக்கா கல்யாணத்துல வேலை பார்த்ததுல களைப்புடன் இருப்பாரோ? இல்ல கல்யாண வேலைக்கு நடுவுல உன் கூட காதல் ரொமான்ஸ் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருப்பாரோ? ஆமா, எங்க அவரு? என்னப்பா சொன்ன உடனே வந்து நிக்கிற? ஆமா, இதான் வேலைக்கு வர நேரமா? சார், நான் கரெக்ட் டைமுக்கு தான் சார் வந்திருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. 2 நாள் கல்யாணத்துக்கு 4 நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டு வந்தா பிரச்சனை தாண்டா பண்ணுவேன். என்னால நின்ன வேலையை நானே பண்ணி கொடுத்துறேன், போதுமா? ஒரு வேலையும் செய்ய துப்பு இல்லைனாலும் எங்கிருந்து தான் ரோசம் பொத்துக்கிட்டு வருமோ? ஏய், போய் வேலையை பாருங்க, வாங்க. வா, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு எப்படி ஆனந்தி இவ்வளவு நாள் இருந்த?